நிச்சயமா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய குடும்பம் கைது செய்யப்படும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட நிலைமை இவங்களுக்கு வரும். மேலாண்மை இயக்குனர் கைது செய்யப்பட்டால் அவர் அப்ரூவரா மாறுவாரு அல்லது உண்மையை சொல்லுவாரு. அவருக்கு வேற வழி இல்லை, எல்லாம் ரெக்கார்டடு. புரட்சி தலைவி அம்மா டாஸ்மாக் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமா நடத்துறன்னு வந்தாங்கன்னா, சாராய கடை திறந்து எல்லாம் நல்லா குடிங்கன்னு சொன்ன பெரும் சாதனையை செய்தவர் முதலமைச்சராக இருந்த மு. கருணாநிதி. ஒவ்வொரு ஹாம்லெட் வில்லேஜ்லயும் சாராய கடையை திறந்தாரு. கேள்வி என்னன்னா, நீ யார் எங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எங்க கோட்டைக்குள்ள எங்க பேட்டைக்குள்ள நீங்க எல்லாம் வரலாமா? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு ஸ்டாலின் கேட்கிறாரு. இந்த மாநிலத்தில் நடத்தினா நீதி கிடைக்காது. ஏன்னா திமுக ஆட்சி இருக்கு, ஸ்டாலின் ஆட்சியில நீதி கிடைக்காது. நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக ரெய்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குனர் விசாகன் அவர்களுடைய இல்லத்திலையும் அலுவலகத்திலையும் ரெய்டு நடப்பதாக தொடர்ச்சியாக செய்திகள் வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தருடைய இடத்திலையும் ரெய்டு நடத்தினதாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு நடக்கிற இடி ரைடு தான். இடி ரைடுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு டாஸ்மாக்ல என்ன நடக்குது? நிச்சயமா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய குடும்பம் கைது செய்யப்படும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட நிலைமை இவங்களுக்கு வரும். அதுல வந்து மாற்றமே கிடையாது. இது வந்து இந்த ஆட்சியினுடைய அழிவுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சார், எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? அதாவது இடி ஏதாவது ஒரு விஷயத்த வச்சுதான் சார் ரெய்டுக்கு வருவாங்க. முதலமைச்சர் குடும்பத்துல இருந்து யார அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க? ரதீஷ் யாரு? துணை முதல்வரோட நெருங்கிய நண்பர்னு சொல்றாங்க சார். அப்புறம் இன்னும் அந்த வழக்கு சம்பந்தமா விசாரணை முடியல. அந்த வழக்கு சம்பந்தமா இன்னைக்கு இந்த ரெய்டு கூட முடியல. இன்னைக்கு இடியில இருந்து எந்த விதமான அறிக்கையும் இன்னும் தரப்படலை. ஏற்கனவே ஒரு 1000 கோடி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி முதற்கட்ட தகவலை தான் வச்சு இன்னைக்கு இந்த இடி டாஸ்மாகோட மேலாண்மை இயக்குனர் நீங்க வேணா பாருங்க. மேலாண்மை இயக்குனர் கைது செய்யப்பட்டால் அவர் அப்ரூவரா மாறுவாரு அல்லது உண்மையை சொல்லுவாரு. அவருக்கு வேற வழி இல்லை, எல்லாம் ரெக்கார்டடு. நீங்க அரசு கோப்புகளை தனிப்பட்ட மேலாண்மை இயக்குனர் மட்டும் கையாளுறது இல்லை. அது அதனுடைய பேக் ஃபைல் இருக்கும். அதை எடுத்தாவே ஒரு பதில் சொல்லி ஆகணும். இவங்க அடிச்சதெல்லாம் பகல் கொள்ளை. யார் அமுல்படுத்தணுமோ அவங்க அதை சரியா நடவடிக்கை எடுத்திருந்தா விக்ரமும் ஒழுங்கா இருந்திருப்பான். ஆக அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களுடைய முதலமைச்சர் குடும்பத்தினுடைய நெருக்குதலால் அவங்க தவறு செஞ்சு சிறையை நோக்கி பயணப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது, முதல்ல சொன்னதுல மதுவை சில்லறையில வித்தா கூட டாஸ்மாக் எங்க வேணா சாராயம் விற்கலாமா? டாஸ்மாக் நிறுவனத்து சரக்குன்னு சொல்லிட்டு இங்க எங்கேயும் வைக்க முடியாது. அது எங்க விற்கணும், எங்கேயும் குடிக்க கூட முடியாது. எங்க குடிக்கணும் இதை நிர்ணயம் செய்யறது மாவட்ட ஆட்சித்தலைவர். அவங்க அந்த குறிப்பிட்ட இடத்துலதான் டாஸ்மாக் கடையை வைக்க முடியும், அந்த பார்ல தான் குடிக்க முடியும். அதுக்கு லைசன்ஸ் கொடுத்து அனுமதி கொடுத்து அது இந்த குறிப்பிட்ட நேரத்துல இருந்து இந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அதை விநியோகிக்க முடியும்ன்றதுதான் சட்டத்தினுடைய நிலை. இதை அரசாங்கம் கண்காணிச்சுட்டு வருது. அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்ல இருந்து பொறுப்பானவங்க. அதே மாதிரி இதை டாஸ்மாகினுடைய எம்டிஏனுடைய அலுவலரும் அந்தந்த மாவட்டத்துல இந்த மதுவிலக்கு மேனேஜர்ஸ் இருக்காங்க. இந்த ரீட்டைல் ஷாப் கண்காணிப்பு, அவங்க சரக்கு அனுப்புறது, இதெல்லாம் அவங்க எவ்வளவு அந்த ஒரு கடையில் எத்தனை அனுப்புறது, அந்த பாருக்கு லைசன்ஸ் தர்றது, இதெல்லாம் அவங்க செய்யறாங்க. ஆனா அவங்க செய்யறாங்கன்னாவே அவங்க நினைச்ச இடத்துல செஞ்சிட முடியாது. அது ஆட்சியாளர்கள் அனுமதிக்கின்றன. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று பல துறைகளுடைய என்ஓசி வாங்கி தான் அந்த இடத்துல இவங்க விற்க முடியும், குடிக்க முடியும். நீ எங்கேயாவது போய் அங்க அரசு சாராயம்னா கூட அதை வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல குடிக்க முடியாது. அங்க அதை குடிச்சாதான். அதுதான் மதுவிலக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. மதுவிலக்கு அமல் கண்காணிக்கப்படுகிறது, ஒரு வரையறைக்குள்ள வச்சிருக்காங்க. இதுதான் அந்த நிலைமை. அதே மாதிரி இதுல ஏன் புரட்சி தலைவி அம்மா
இந்த மது சில்லறை விற்பனையை வந்து அரசை நடத்தணும்னு decide பண்ணாங்க. டாஸ்மாக் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமா நடத்துறேன்னு வந்தாங்கன்னா நினைச்சாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு முன்ன சாராய உற்பத்தி மது உற்பத்தி செய்யறவங்க அதை கொண்டு போய் தனியார் வந்து அந்த இதை விற்க சொல்ல அரசுக்கு வருகின்ற வருவாய் வந்து அவங்க சிண்டிகேட் போட்டுக்கிட்டு ஏலத்துல அதிகம் கேட்க விடாம அவங்களுக்குள்ள ஒரு இது பண்ணிக்கிட்டு அவங்க விற்றாங்க. ரெண்டாவது திருட்டு சரக்கு நிறைய போச்சு. அதனால அரசாங்கத்துக்கு எந்த பயனும் இல்லை. அவங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஏலம் எடுத்துட்டு அவங்க மனம் போடும் போக்குல வித்துட்டு இருந்தாங்க. அது அரசாங்கத்துக்கு அந்த வருவாய் வரணுன்றதுக்காக இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனம் ஒரு பெரிய அரசுக்கு வருவாய் ஈட்டி தருதுன்னா அந்த டாஸ்மாக் நிறுவனம் வந்து முறைப்படுத்தப்பட்டதுனால புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கை தான். சார், இப்ப நீங்க ஜெயலலிதா அவர்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடியே 1972 அந்த காலகட்டத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் 1971 தமிழ்நாட்டுல மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. முதல் முறையாக தமிழ்நாட்டுல சாராய கடை திறந்து எல்லாம் நல்லா குடிங்கன்னு சொன்ன பெரும் சாதனையை செய்தவர் முதலமைச்சராக இருந்த மு. கருணாநிதி. அன்னைக்கு மூதறிஞர் ராஜாஜி உயிரோடு இருந்தாரு, தந்தை பெரியார் உயிரோடு இருந்தாரு, பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்தாரு. அவங்க எல்லாம் எவ்வளவு சொன்னாங்க. ராஜாஜி அவருடைய வயசு கொஞ்சம் அதிகமான வயசு இருந்த நேரத்துல அந்த இது ஒன்றுனா அவர் போய் கருணாநிதியை பார்த்து கையை பிடிச்சின்னு, இது ஆண்டாண்டு காலமா வந்து இங்க மதுவிலக்கு அமல்ல இருக்கு, இந்த அந்த சுவையை வந்து அவங்க ஒரு வாட்டி பயன்படுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை மீட்க முடியாது. நம்முடைய தலைமுறைகளே வீணா போயிடும். இதை வந்து திறக்காதீங்கன்னு சொன்னாரு. பெரியார் சொன்னாரு, பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாரு. ஆனா யார் சொன்னதையும் கேட்காம சுற்றி எரிகின்ற கற்பூர வளையத்திற்குள் தமிழ்நாடு எத்தனை நாளைக்கு பாதுகாக்க முடியும்? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வருமானம் பக்கத்துல இருக்க மாநிலங்களுக்கெல்லாம் போயிருது. அதை தடுக்கணும்னா இதை தவிர வர வழியே இல்லைன்ட்டு சாராய கடையை திறந்த சாதனையை செய்தவர் ஸ்டாலினுடைய அப்பா மு. கருணாநிதி. ரெண்டாவது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் திறந்தது வந்து என்ன திறந்தாருன்னா ஒவ்வொரு ஹேம்லெட் வில்லேஜ்லயும் சாராய கடையை திறந்தாரு. இன்னைக்கு இருக்கிறது வந்து மதுக்கடை. மது வேற, சாராயம். சாராயன்றது ரொம்ப கம்மியான விலையில. அதே மாதிரி கல்லுக்கடையை திறந்தாரு. ஒவ்வொரு ஹேம்லெட் வில்லேஜையும் தருதா. தமிழ்நாடு முழுக்க 2000-3000 ஹேம்லெட் வில்லேஜ் இருக்குன்னா எல்லா ஊர்லயும் சாராய கடை கல் கடை திறந்து சாதனை செஞ்சவர் கருணாநிதி. இவ்வளவும் செஞ்சு அதுக்கு பிறகு தொடர்ந்து இது கொண்டாங்க. ரெண்டாவது இன்னைக்கு சொல்றாங்கல்ல அரசாங்கம் வித்தது அம்மா கொண்டு வந்து ரீட்டைல் ஷாப் வந்து அம்மா வந்து டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் நடத்தினாங்கன்றது உண்மை. அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க, உண்மை. ஆனா கருணாநிதி என்ன செஞ்சாரு? அப்பவும் கலெக்டர் தான் ஏலம் விட்டாரு, தாசில்தாரும் ஏலம் விட்டாரு. சாராய கடையை வந்து தாசில்தார் கலெக்டர் தான் ஏலம் விட்டாங்க, அரசாங்கம் தான் ஏலம் விட்டது. நீ ஏலம் விட்டு தனியாரை கொள்ளடிக்க விட்டதை அதை முறைப்படுத்தி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மூலமாக எந்த முறைகேடும் இல்லாம அரசாங்கத்துக்கு வருமானம் வந்து தமிழ்நாட்டில் அதிக வருமானம் ஈட்டுகின்ற துறையாக மாத்தினது அம்மா. ரெண்டாவது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த இன்னைக்கு இருக்கிற மது விற்பனையை பொறுத்த வரைக்கும் மது பாட்டிலுடைய அடக்க விலை ஒரு 25 ரூபான்னு வச்சுங்க. அதனுடைய டேக்ஸ் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு அவங்க கட்டுற டேக்ஸ் அதுக்கு வந்து 100 ரூபாய், 110 ரூபாய். அப்போ வெறும் 20 ரூபாய் 25 ரூபாய் மதுவை 125 ரூபாய் விற்கிறாங்கன்னா 100 ரூபாய் அரசாங்கத்துக்கு வருது. இதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி அப்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சட்டத்துல நடைமுறைக்கு இருக்குது. ஒவ்வொரு மது உற்பத்தி ஆலையிலையும் ஒரு சப் கலெக்டர் இருப்பாங்க. சப் கலெக்டர்னா அசிஸ்டன்ட் எக்ஸைஸ் ஆபீசர் இருப்பாங்க. அவர் கீழே ஒரு 3 தாசில்தார் இருப்பாங்க. இவங்க வந்து 24 மணி நேரமும் கண்காணிப்பாங்க அந்த உற்பத்தி ஆலைய. அங்க அவங்க வந்து அந்த உற்பத்தி செய்யற அந்த மது வெளியே குடவுனுக்கு போகணும்னா அவங்களுடைய அனுமதியோட தான் வரும். அவங்க அதுதான் அந்த சீல் ஒட்டுவாங்க. அந்த சீல்ல இந்த நம்பர்ல இருந்து இவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு போகுது ப்ரொடக்ஷன் போகுது, எவ்வளவு ப்ரொடக்ஷன் போகுது, அது என்ன நம்பர்ல போகுது அப்படின்றதெல்லாம் அதை வச்சு அனுப்புவாங்க. இதுதான் அவங்களுடைய பணி. அதாவது அரசாங்கத்துக்கு வருவாய் அங்கிருந்து தான் எடுக்கிறாங்க. உதாரணம் சொல்ற, ஒரு நாள் 100 பாட்டில் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த 100 பாட்டிலையும் அரசாங்கத்துக்கு டாக்ஸா வந்து
இவ்வளவு பணம் வரணுன்றது அவங்க அங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த இன்டர்ன் போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல தான் அது அரசாங்கத்துக்கு வந்துடும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ செந்தில் பாலாஜி தலைமையில் இந்த கரூர் கேங் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த தாசில்தார்களுடைய இண்டன் போட்டு வெளியே போக வேண்டிய சரக்கு ஒரு 10 லோடுன்னா அது இல்லாம 10 லோடு குடோனுக்கு அமைச்சிருக்காங்க. அப்போ 25 ரூபாய் சரக்கு அங்க போச்சு. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய அந்த 100 ரூபாய் ஸ்டாலின் குடும்பத்துக்கு போச்சு. அதுதான் நான் முதல்ல சொன்னது போல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த இண்டன் போடுறத இப்போ மது ஒரு அது ஜெகத் ரட்சகன் மது உற்பத்தி ஆலையா இருந்தாலும், டிஆர் பாலு மது உற்பத்தி ஆலையா இருந்தாலும், கனிமொழியை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற மது உற்பத்தி ஆலையா இருந்தாலும், அங்கிருந்து உற்பத்தி ஆகிற சரக்கு முழுமையாக அரசுக்கு வருமான வரி கட்டி அதை கொண்டு போய் இவங்க வந்து அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அந்த குடவுன் இருக்கும், அந்த குடவுன்ல வைப்பாங்க. அந்த குடவுன்ல இருந்து அங்கிருந்து இன்டர்ன் போட்டு ஒவ்வொரு கடைக்கு எவ்வளவு சரக்கு அனுப்புறோம்னு அதுக்கு தஸ்தாவேஜ் இருக்கும். இவங்க அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, குடவுனுக்கு அனுப்புனாதான் இன்டர்ன் போடுவாங்க. இவங்க டைரக்டா கடைகளுக்கு அனுப்பி சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 2 கணக்கு, ஒரு ஒரிஜினல் கணக்கு, ரெண்டுமே ஒரிஜினல் சரக்கு தான். ஆனா இவங்க வந்து முறையா அரசாங்கத்துக்கு வருமானம் கட்டினது ஒண்ணு, அரசாங்கத்துக்கு தெரியாம கள்ளத்தனமா அரசு டாஸ்மாக்ல வித்தது ஒண்ணு. இது ரெண்டும். இப்ப இது என்னன்னா, இந்த இடி ரெய்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, டாஸ்மாக்னுடைய மொத்தம் எவ்வளவு அவங்க இந்த ஆண்டு உற்பத்தி ஆச்சு, எந்தெந்த ஃபேக்டரிஸ்ல இருந்து உற்பத்தி ஆலைகள்ல இருந்து எவ்வளவு சரக்கு வந்தது, இவங்க எந்தெந்த குடோனுக்கு எவ்வளவு போச்சுன்ற கணக்கு டாஸ்மாக்ல இருக்கும். ஆனா அந்த கணக்கையும் அந்த உற்பத்தி ஆலையில எவ்வளவு இவங்க உற்பத்தி பண்ணாங்க அப்படின்ற கணக்கு அங்க இருக்கும்ல, இதையும் அதையும் கம்பேர் பண்ணா இவ்வளவு உற்பத்தி பண்ணது இவ்வளவு மீதி எங்க போச்சு. இப்போ இந்த சரக்கு வந்து அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட் குடவுன் இருக்குல்ல, அங்க எவ்வளவு சரக்கு வந்தது, இதெல்லாம் இவங்க என்ன நினைச்சாங்க, இதெல்லாம் யாரு கண்டுபிடிக்க போறாங்க, யார் விசாரணை பண்ண போறாங்க? நம்ம தானே தமிழ்நாடு டிஏவிசி ஊழல் மற்றும் கண்காணிப்பு துறை வந்து ரகுபதி தானே அமைச்சர், அவர் மேலேயே வழக்கு இருக்கு, அதையே வந்து அந்த துறைக்கு அமைச்சர் அவர் வச்சிருக்கோம். அதனால அவர் வந்து பார்த்து பாரு நினைச்சிட்டு இவங்க செஞ்சாங்க. ஒண்ணு நான் தெளிவுபடுத்துறேன், இடிக்கு ஊழலை விசாரிக்கின்ற அதிகாரம் இல்லை, அது உண்மை. அவங்க வந்து ஒன்லி மணி லாண்டரிங் தான். நான் முடிச்சிடுறேன். அவங்க வந்து ஒரு ஊழல் நடந்ததுன்னா அவங்க நேரடியா வந்து தலையிட முடியாது. மத்திய அரசு நினைச்சா கூட மத்திய அரசு சார்பில் அவங்க தலையிடணும்னா அது சிபிஐ தான் தட முடியும். அவங்க தான் இன்வெஸ்டிகேஷன், இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது ஊழல் வழக்குல. இவங்களுடைய கேள்வி என்னன்னா, நீ யார் எங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆனா இந்த இடத்துல வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துக்கு இடி வருவாங்க. அப்ப என்னன்னா, ஊழல் நடந்து அது மணி டிரான்சாக்சன்ல ஏதோ இது வந்து தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரம் என்னன்னா, இவங்க மேல அந்த துறையில ஏதோ ஒரு ஊழல் நடந்ததுன்னு ஒரு வழக்குகள் இருந்தா அதன் அடிப்படையில இவங்க முறைகேடு செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த பணம் எங்க போச்சு, எப்படி பதுக்குனாங்க, அது சம்பந்தமா பணம் சம்பந்தமா அவங்க தலையிடலாம். அதுதான் இன்னைக்கு தலையிட்டாங்க. ஆனா அவங்க தலையிட்டதனுடைய விளைவு என்னன்னா, இவங்க இந்த இதுவெல்லாம் அவங்க அதுக்காக வந்து ஆய்வு பண்ணவங்களுக்கு இதெல்லாம் மாட்டிக்கிச்சு. இப்ப இவங்க என்ன சொல்லி நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மாசமா இடி ரைடு வந்து டாஸ்மாக்ல தொடங்கின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறத பாத்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, நீ யார் வந்து விசாரிக்கிறதுக்கு, எங்க கோட்டைக்குள்ள எங்க பேட்டைக்குள்ள நீங்க எல்லாம் வரலாமா, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு ஸ்டாலின் கேட்டாரு. கேட்டதோடு நிக்கல, கோர்ட்டுக்கு போனார். ஹைகோர்ட்ல போய் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, அவங்க அதிகாரத்தை மீறி அத்துமீறி சட்டத்தை மீறி எங்க பேட்டைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்தாரு. அவங்க விசாரிக்க கூடாது, அவங்க வந்தது தப்பு, கொண்டு போன ஃபைல் எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க போனாங்க. நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு அதிகாரம் இல்லையா இருக்கான்னு விசாரிச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இங்க ஹைகோர்ட் சொல்லிச்சு, அப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, இடிக்கு அதிகாரம் இருக்கு,
அவங்க இந்த வழக்குல விசாரணை பண்ணி தொடரலான்னதுக்கு பிறகுதான் மறுபடியும் வந்திருக்காங்க. நான் சொல்றது புரியுதா? புரியுது. அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க விசாரணை தொடரலாம் வந்து இந்த வழக்கை வந்து இந்த மாநிலத்தில் நடத்தினா நீதி கிடைக்காது, ஏன்னா திமுக ஆட்சி இருக்கு, ஸ்டாலின் ஆட்சியில நீதி கிடைக்காது, வேற மாநிலத்துக்கு கொண்டு போங்கன்னு இவங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு திட்டி நீங்க இதுல நாங்க தலையிட மாட்டோம், அவங்களுடைய வேலையை அவங்க செய்ய விடுங்கன்னு சொல்லி அதுலயும் விட்டுட்டாங்க. இப்ப கேஸ் இங்கேயே வந்துருச்சு. இப்ப இதுக்கு இடையில என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஆதாரமா சொன்ன இந்த ஊழல் வழக்குலாம் இருக்குல்ல, அப்ப சிபிஐ என்ன சொன்னாங்க, நீங்க எப்படி உள்ள நுழையலாம், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்க சொல்ல அவங்க இடி என்ன சொன்னாங்க, ஏற்கனவே ஊழல் வழக்கு அங்க மணி லாண்டரிங் நடந்ததா, எங்களுக்கு ஊழல் வழக்குகள் பதிவாயிருக்கு, இந்த வழக்குகள் அடிப்படையில நாங்க போனோம், அங்க போனோம், இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நாங்க உள்ள நுழையறதுக்கு தான் அவங்க காரணம் தேவைன்றது அவங்க சொன்னாங்க. இவங்க ரொம்ப புத்திசாலியா என்ன பண்ணாங்க, அறிவாளி ரகுபதியை வந்து எல்லாம் சட்ட அமைச்சரை வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணாங்க, அந்த வழக்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கு இருக்குன்றதுனால வர இவங்க ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் வந்து இதை கொண்டு போய் அவங்கள வந்து வர வேணாம்னு சொல்லி விசாரணை நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறதுனால அந்த நேரத்தை பயன்படுத்திட்டு இவங்க சொன்ன பேரண்ட் கேஸ் இருந்ததுல, அதுல 3 கேஸை வந்து எம்ஓ பண்ணிட்டாங்க. அதை வந்து இல்ல, போதுமான ஆதாரம் இல்லை, அதனால இதை மூடிடலாம்னு சொல்லி நீதிமன்றத்தில் போனாங்க, ஹைகோர்ட்ல கொடுத்தாங்க. அதை ஒருத்தர் போய் கேஸ் போட்டாரு, இதை போட்ட தப்புன்னு. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, அதை வந்து நீங்க பண்ணது தப்பு, நாங்க விசாரிப்போம்னு சொல்லி அவங்க அதை கையில் எடுத்துட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா பதில் சொல்ல முடியாம இவங்க டைம் கேட்டுருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதனால இவங்க முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்க, முதலமைச்சர் குடும்பம் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்றதுக்கு இதுவே போதுமான ஆதாரங்கள். விசாகன் வந்து எம்டியா இருக்கலாம், அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அவங்க என்ன கணக்கு தானே எழுதி வச்சிருப்பாங்க, அந்த கணக்கு அவங்க கையில மாட்டின பிறகு அது டெப்டி தாசில்தாரா இருந்தாலும், டெப்டி கலெக்டரா இருந்தாலும், இல்ல டைரக்டரா இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு இதுக்கு என்ன பதில்னா, ஐயா இவ்வளவு சரக்கு தான் போச்சுன்னு அவங்க சொல்லிடுவாங்கல்ல. இல்லைன்னா அவங்க வந்து இப்ப அரசு நடந்திருக்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிடும். ரெக்கார்டு எடுங்க, இது ஆவணங்களை வந்து நீங்க மாத்த முடியாது, அதை மாத்த முயற்சி பண்றது வேற. ஆனா அவங்க கையங்கலமா அவங்க கையில போயிட்ட பிறகு அது குடுன்னு கேட்டீங்க, அவங்க கொடுக்கல, அவங்க கரெக்டா ஆதாரத்தோட வச்சிருக்காங்க. இப்போ அதுக்குரிய எவிடன்ஸ் அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க. அதனால அவங்க இந்த பணம் இப்போ இதுல வந்து இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா இடிக்கு வந்து ஊழலை விசாரிக்க அதிகாரம் இல்லை, இது வந்து மத்திய அரசு நிறுவனம், மத்திய அரசு நிறுவனத்துல வந்து ஊழல் விசாரிக்கிறது சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்றது சட்டப்படி சரி. ஆனா இவங்க இன்னொன்னு மறந்துட்டாங்க. இதுல என்னன்னா ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு கிட்ட இருக்கு. அப்போ இவங்க வந்து ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டியிருக்காங்க, எவ்வளவு சரக்கு உற்பத்தி ஆயிருக்கு, எவ்வளவு வித்து இருக்கு, அதுக்கு ஜிஎஸ்டி கட்டிருக்காங்கன்னு பாக்குறது யார்? மத்திய அரசு தானே பார்க்கும். அப்போ அவங்க தலையிடுவாங்கல்ல. அது கூட இவங்க புரிதல் இல்லாம இவங்க என்னவோ புத்திசாலித்தனமா ஏதோ தனி தமிழ்நாடு கிடைச்சிட்டா மாதிரி, மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய சர்வ வல்லமை படைத்த மன்னாதி மன்னர் மாதிரி, உதயநிதி வந்து பட்டத்து இளவரசர் மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு இவங்க வந்து நீ எப்படி வரலாம் போலான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது எதுவுமே சட்டப்படி இவங்களுடைய வாதங்கள் எடுபடலைன்றதுதான் இன்னைக்கு நடைபெறுகின்ற இந்த ரைடுக்கு பின்னால இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இந்த பணம் எங்க போச்சு, இதுல சபரீசனுடைய பங்கு என்ன, இதுல வந்து உதயநிதியுடைய பங்கு என்ன, இது எல்லாமே பட்டவர்த்தனம் வெளியே வரப்போகுது. எப்படி மனோஜ் சிசோடியா மாட்டிக்கிட்டு, மனோஜ் சிசோடியா டெல்லி துணை முதலமைச்சராக இருந்தவர் மாட்டிக்கிட்டாரோ, அது மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி மாட்டி எல்லாரையும் கொண்டு வந்து நடுத்துட்டு, எப்படி கடைசியில் அரவிந்த் கெஜ்ரிவால் போய் பதவி பறி போச்சு, சிறைக்கு போய் ஆட்சி இழந்து எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறாரோ, அது மாதிரி நிச்சயம் ஸ்டாலின் நிற்பாரு. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க சார், மிக்க நன்றி சார்.